ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசனில் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த இயர் ஆஃப் பேட்ச் பீப்பிள்ஸ் பாஸ்ட் அவுட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 2022 ஒரு 2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, நான் ரிசோர்ஸஸ் எடுத்து வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்பிள்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். காக்னிசனில் வந்துட்டு ஆஃப் கேம்பஸ் வந்துட்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டில் எப்படி ஹையர் பண்ணுவாங்களா, இல்லை டேட்டா அனலிஸ்ட்டில் ஹையர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஹையர் பண்ணுவாங்க. அது வந்து எந்த லொக்கேஷனுக்கு ஹையர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, கண்டிப்பாக ஒரு Tier 1 சிட்டிஸ்க்கு மட்டும்தான் ஹையர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலில் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல்ஸ் வந்து கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் தி ப்ரொஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வெல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபைல்ஸே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி காக்னிசனில் வந்துட்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஜாபோட நம்பர் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு யாராவது ரெஃபரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காக்னிசனில் யாராவது ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்ச பீப்பிள்ஸ் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணி இந்த ஜாப் வந்து உங்களை ரெஃபர் பண்ண சொல்லலாம். இன்கேஸ் அப்படி ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 000629462001 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஜாபோட கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங். இருந்தாலும் இதில் வந்துட்டு இந்த லொக்கேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே அண்ட் இந்தியாவில் பூனேல தான் வந்து பூனே அப்படிங்கிற சிட்டியில் தான் வந்து இவங்க வந்துட்டு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் இப்போ வந்துட்டு யாராவது நான் வந்து பூனே கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி போகணுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஆகணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட் இல்லை டேட்டா அனலிஸ்ட் ரோலில் தான் வந்து எனக்கு ஜாப் வேணும் புதுசாக ஃப்ரெஷராக அதுக்குள்ள தான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு February 22 வந்து இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி February 27 அரௌண்ட் ஒரு 5 days ஆச்சு. தென் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடலில் தான் இருக்குது. ஹைப்ரிட்னா நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒரு 3 days ஆஃபீஸ் போகலாம், இல்லை 2 days வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஹைப்ரிட் மாடலில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஜாபோட சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வின்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வின்சில் PDM லிங்க் பாட் லிங்க்ஸ், தென் த குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வின்சில் ஆப்ஜெக்டிவ் ஒர்க் ஃப்ளோ கஸ்டமைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் இன் வின்சில் பல்க் மைக்ரேட்டட் அண்ட் வின்சில் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வின்சில் அப்படின்னா ஒரு கிளைண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பிஸ்னஸ் ஃபார்மட்ஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம். அந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன ஏதுன்னு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கூகுள் சர்ச் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் இன்ஸ்டலேஷன் and configuration Windchill software, coding customization, GUI development, testing, debugging, data migration and deployment. கண்டிப்பாக அந்த Windchill அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு கோடிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜென்ரல் upkeep in the Windchill system, performance tuning capability, manage existing customization and work on the enhancement, requested developer source code and reports as required, support the upgrade the enhancement and plan to Windchill environment, develop a Windchill data object model and the business meet requirements, have worked with a Windchill PDM link module, can write Windchill code components and Windchill API, have good working knowledge in configure workflows and their robots, can we write இன்டர்ஃபேஸ் அண்ட் கோட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து வின்சில் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கோடிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு அதில் என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு வின்சில் சிஸ்டம் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அதில் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை கூகுள் சர்ச் பண்ணாலும் சரி, அதில் வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோஸ்க்காக ஒரு ப்ராஜெக்ட் ஆர் 2 ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்ஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் இன் வின்சில் வில் பி தி ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வின்சில் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இப்போ கூட என்ரோல் பண்ணி சர்டிஃபிகேஷன் முடிக்கலாம். உங்களுக்கு யாராவது சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஃப்ரீ சர்டிஃபிகேஷனோட கோர்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்கமெண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜாபோட சமரியுமே பார்த்துருந்தோம். தென் அதுக்கப்புறம் பேசிக்காக காக்னிசன்ட்டோட கம்யூனிட்டி பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் காக்னிசன்ட் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பேசிக்காக கொடுத்துட்டு டிஸ்க்ளைமர்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு உங்கள் ரெஃபரல் மூலிமா போகலாம். ரெஃபரல் மூலிமா போகிறது பெட்டர்னு சொல்லுவேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த ஜாப் ஐடி ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண சொல்லலாம். உங்கள் ப்ரொஃபைலையும் ஷேர் பண்ணி, அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது.
அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைவசி நோட்டீஸ் எல்லாத்தையும் எனபிள் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ள போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூசர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு ஃபஸ்ட்லேருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு ரீஎன்டர் பாஸ்வேர்டு மெயில் ரீகன்ஃபார்ம் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இமெயில் ஐடிலாம் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஃப்ரெஷராக பிஸ்னஸ் அனலிஸ்ட்டில் நான் உள்ளே போகணும் இல்லை டேட்டா அனலிஸ்ட்டில் உள்ளே போகணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இவங்க எங்கேயுமே வந்து ஃப்ரெஷர்னு மென்ஷன் பண்ணல, இருந்தாலுமே வந்துட்டு கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி தான் சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸையும் புக் பண்ணிக்கலாம். தென் இதை வந்துட்டு ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.